மயிலாடுதுறையில் கலைஞர் சிலையை திறந்து வைக்கும் முதலமைச்சர் 60 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைக்கிறார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, கூடுதல் தகவல் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தான் நேற்று சென்னையிலிருந்து ரயில் மூலமாக சிதம்பரத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் இன்று காலை உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்து பின்னர் அங்கு நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் 2 நாள் சுற்றுப்பயணமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள முதலமைச்சர் தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பதநெருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலையை, அதாவது 9 அடி அளவில் அமைக்கப்பட்டிருக்கு, அந்த திருவுருவ சிலையை திறந்து வைத்து அதற்கு அருகாமையிலேயே அமைக்கப்பட்டுள்ள 60 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுகவின் கொடியை ஏற்றி புடைசூழ குவிந்திருந்த பொதுமக்களை நேரடியாக அவர் சந்தித்து பொதுமக்களுக்கு கை கொடுத்து அவர்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் கொடுத்த மனுவையும் வாங்கி கொண்டு தற்பொழுது மயிலாடுதுறை பகுதிக்கு செல்கிறார். மயிலாடுதுறையில் கால்டாக்ஸ் பகுதியில் இருந்து ரோட் ஷோவை தொடங்கும் முதலமைச்சர் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அவர் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பையும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவரோடு உரையாடுவது, புகைப்படம் எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு செயல்களில் ஈடுபட உள்ளார். அதன் பிறகு தலைமை தபால் நிலையம், அதாவது மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் அருகே பகுத்தறிவு மன்றம் என்ற பெயரில் உள்ள திமுக நகர அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து அங்கு 60 அடி உயரம் உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியை ஏற்றி பின்னர் ஓய்வெடுக்க செல்லும் முதலமைச்சர் நாளையும் மயிலாடுதுறையிலேயே இருந்து அரசு சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 50,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அது 400 கோடி ரூபாய் மதிப்புடைய நலத்திட்ட உதவிகளையும் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் உள்ளார். தற்பொழுது வருகை தந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் செல்லும் இடங்களெல்லாம் பொதுமக்கள் புடைசூழ குவிந்து அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக மயிலாடுதுறை சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் மக்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நாம் தற்போது திரையினில் பார்த்து வருகிறோம். செம்பதநெருப்பு பகுதியில் 9 அடி உயரத்தில் கலைஞர் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை திறந்து வைத்து மக்களை நேரில் சந்தித்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.